எல்லாருக்கும் வணக்கம். அந்தகன் போலாமா? ரெடி. எல்லாருக்கும் வணக்கம். அந்தகன் இந்த படம் வந்து 9th ஆகஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதோட ப்ரொமோஷன் அது ஃபர்ஸ்ட் கட்டமாக நாங்கள் மதுரை வந்திருக்கேன். இங்கே மதுரையில் வெற்றி தியேட்டரில் என்னோட ஃபேன்ஸும் சரி ரசிகர்கள் முன்னாடியும் நாங்கள் வந்து இந்த ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம மதுரை என்பது சவுத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சிட்டி. ஸோ இங்கேருந்து வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். என் கூட வந்து பெசநகர் ரவி வந்திருக்காரு. அண்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து இப்போது இந்த படத்தை பற்றியும் இது வந்து ஒரு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் வந்து ஏராளமான ஸ்டார்ஸ் இருக்காங்க. சிம்ரன், பிரியானந்த், அப்புறம் நவரச நாயகன், மிஸ்டர் கார்த்திக், சமுத்திரக்கனி, யோகி பாபு, வனிதா விஜயகுமார், மனோபாலா சார், ஊர்வசி மேடம், அண்ட் இது மாதிரி ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெரி ஹாப்பி. ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது வந்து எல்லாரும் ரொம்ப பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ வந்து அவங்களோட ஆர்வமும் அவங்களோட அன்பு தான் இப்போ வந்து மேலும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ மேலும் பண்ணுவேன். இல்ல அப்படி யாரும் ஃபீல் பண்ணல. அது பிரேக் இல்ல சார். இப்போ நான் அந்த ப்ரொமோஷன் வந்திருக்கேன். இப்போ நான் வந்து படம் பண்ணி முடிச்சு இப்போ ஒரு 4 years ஆயிருக்கு. நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ படம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ 9th வந்து ரிலீஸ் ஆகுது. அது மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறாங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுமே வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் சரி தமிழ்லையும் சரி வந்து இப்போ மற்ற ஹீரோஸோட சேர்ந்து நடிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நீங்கள் நிறைய வச்சுருந்தீங்க. அதுக்கான காரணம் எது இல்லைங்க. அதாவது படங்கள் வரும், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அது வந்து நடக்கும்போது நல்ல ஹீரோ நல்ல சப்ஜெக்ட் வரும்போது அதை பண்ண ஆசைப்படுறேன். அவ்வளோதான். ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இப்போ இந்த பாட்டை வந்து நீங்க தளபதி அவர் ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. அப்போ அவரோட ரியாக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் பார்த்தாரு, என்ஜாய் பண்ணாரு. இந்த படத்துல குறிப்பா வந்து நீங்க வந்து ஒரு பிளைண்டா நடிச்சதா சொன்னாங்க. ட்ரெய்லரை பார்த்தா ட்விஸ்ட் இருக்க மாதிரி இருக்கு. நீங்க ட்ரெய்லர் ட்ரை பண்ணீங்க பார்த்தோம். இந்த ட்விஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தோட கதை கிளம்புறது இது எப்படி இருக்கும்? அதாவது ஒரு கிளீனா பார்த்தலாம். இல்ல 9ஆம் பட் அழகா பார்த்தலாம். கதை காலத்தை பார்க்கலாம். இல்ல எல்லா காலத்தையும் பார்த்தலாம் பிரதர் நீங்க. ஆனா இப்போ இந்த நீங்க சொன்ன மாதிரி ட்ரெய்லர் பார்த்து இது எப்படிப்பட்ட படமா இருக்கும், ஒரு மர்டர் மிஸ்ட்ரியா இல்லை த்ரில்லர் படமா எப்படி இருக்கும் வந்து அது வந்து ஆர்வத்தை வந்து உண்டாயிருக்கிறது. ஸோ நீங்கள் 9th ஆகஸ்ட் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருமே வந்து இந்த அண்டர்ஸ்டாண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிரசாந்த்னாலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு ஷாமிங்கான ஒரு அதே மாதிரி ஆக்ஷனான எல்லாமே கலந்த ஒரு நடிகராக தான் நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க. ஸோ எல்லாமே உங்கள் எல்லா திறமையும் கிட்ட இருக்கும். சேம் டைம் இந்த படத்தில் அது எப்படி பயன்படுத்திருக்கீங்க? காமெடி இருக்கா? ஒரு சீக்வன்ஸும் அந்த கதைக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளே என்ன தேவைப்படுதோ அது இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்கள் கேட்டது எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல போர்ஷன்ஸ் ஒரு பிட்டா வந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இப்போ உங்களுடைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து நிறையவே நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. பல படங்களில் நீங்கள் நேச்சுரலாக பண்ணக்கூடிய அந்த ஜிம்னாஸ்டிக் ஃபைட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. அதை எதிர்பார்ப்பாங்க. இந்த படத்தில் அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்களா? அது இந்த கதைக்கு என்ன தேவையோ இது வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் என்னென்ன பண்ண முடியுமோ இதை பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக அமையும். ரொம்ப கஷ்டமா இல்ல அப்படி இல்லை சார். இப்போ ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வயநாட்டில் நடந்த ஒரு இந்த மாதிரி சம்பவம் வந்து அது உயிரிழந்த வந்து அந்த உறவினர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அண்ட் அது வந்து நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் ஆறுதல் சொன்னாலும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். கேள்விப்பட்டது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. யார் உதவி பண்ண முடியுமோ தயவுசெய்து பண்ணுங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உதவி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் பண்ணுறோம். எவ்வளோ பண்ணாலும் தகாது. ஸோ தயவு செஞ்சு யாரில் எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சின்ன துளியாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. நிச்சயமா இப்போ அந்தகன் இப்போ 9th ரிலீஸ் ஆகுது. அடுத்தது கோட் வருது. அடுத்த கோடிக்கடை ஒரு படம் வரும்போது நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.